ஏன்பா உங்க பேரு சந்தோஷ்னு எப்படி? அங்கிள் எல்லாரும் என்கிட்ட இந்த கேள்வியை தான் கேட்பாங்க. எனக்கு ஏன் சந்தோஷ்குமார்னு பேர் வச்சாங்கன்னு. ஏன்பா வச்சாங்க? என் பர்சனாலிட்டி அப்படி. என்ன? எல்லாரும் என்ன செல்லமா சிங்கம்னு தான் கூப்பிடுவாங்க. என் முதல் பேரு சிங்கம், அதனாலதான். என் பாடியை பாருங்க, சிங்கம் மாதிரியே இருக்கேன்ல, அதனாலதான் என் பேரு எனக்கு தகுந்த மாதிரியே வச்சிருக்காங்க. என்ன சிரிப்பு? இவன் கிச்சு கிச்சு போட்டான்பா. அப்ப நான் இல்ல நான் இல்ல. என்னை பார்த்து சிரிக்கிறாங்க. இன்னொரு தடவை சிரிச்சா கொன்னுடுவேன். புத்திசாலியா தான் இருக்கான். நான் இப்படிதான் அங்கிள், எங்க போனாலும் எல்லாரையுமே நான் சிரிக்க வச்சிருப்பேன். ஏப்பா, வயசானவங்க யாராவது உன்னை பார்த்து ஹார்ட் அட்டாக் வந்திருக்கா? இல்லையே, ஏன்? இவ பேருதான் பிரீத்தி. ரொம்ப நல்ல பொண்ணு, எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி தான் நடந்துப்பா. அவனை பார்த்தா கிணத்துக்குள்ள குதிச்சு வெளியில வந்த மாதிரி தெரியறான். இவனை போய் கல்யாணம் பண்ணிக்கிறேங்கிற, நீ ஒரு வார்த்தை சரின்னு சொல்லுக்கா. நான் சோடா புட்டியை போய் உடைச்சிட்டு வரேன். பாத்தியா, பிரீத்தியோட முகம் வாடி போயிடுச்சு. ஆனா பிரீத்தியோட அவனை பாரு, 10 எலும்பை சேர்த்து வச்சு ஒட்டின மாதிரி இருக்க அவன் மகர. நான் முன்னாடி போய் தூக்கி போடுறேன், நீ பின்னாடி இருந்து கேட்ச் பிடிச்சிட. டான். பிரீத்தி, ஏமா அங்கே நிக்கிற? வாமா, வந்து உட்காரு. வா, போமா, போய் உட்காரு. ஹாய், ஐ அம் ரிஷிராஜ். என் பேரு கேள்விப்பட்டிருப்பீங்க, சந்தோஷ். நீங்க தினமும் ஜிம்முக்கு போவீங்களா? போறதில்ல, ஜிம்லயே தான் இருப்பேன். அதனாலதான் இப்படி சாலிட் பர்சனாலிட்டியா இருக்கு. சாலிட் பர்சனாலிட்டி தான். ஒரு விஷயத்த நான் உங்ககிட்ட சொல்லி ஆகணும், எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அது உண்மைதான், என் பொண்ணு பிரீத்தி அவ்வளவு அழகு. உங்களுக்கே தெரியும். நான் ஃபேமிலிய சொன்னேன். என்ன மன்னிச்சிருங்க பிரீத்தி, என்னால உங்களை கல்யாணம் பண்ணிக்க முடியாது. பாரா, கேட்ச்க்கு முன்னாடி விக்கெட் அவுட். ஏன்பா, நாங்க ஏதாவது தப்பு பண்ணிட்டோமா? ஏதாவது உனக்கு பிடிக்கலையா என்ன சொல்லு. இல்ல, இன்னைக்கு காலையில தான் நான் ஒரு பொண்ணை பார்த்தேன், எனக்கு அவளை ரொம்ப பிடிச்சிருக்கு. அடுத்த வாரம் எனக்கு கல்யாணம். ஆக்சுவலி சொல்ல போனா என்ன மாதிரி பசங்களுக்கு இப்ப டிமாண்ட் கொஞ்சம் அதிகம். ஒரே பீஸ் தானே, அதான் புக் ஆயிடுச்சு. அப்புறம் எதுக்கு இங்க வந்தீங்க? ஆக்சுவலி பண்டிதர் தான் சொன்னாரு, நீங்க ஏதோ மாப்பிள்ளை தேடிக்கிட்டு இருந்தீங்களா, அதனால என் கசின் ஊர்ல இருந்து வந்திருந்தான். அவன் பேரு பரத். அவனுக்கு தான் நான் பொண்ணு பார்க்கணும்னு நினைச்சேன். அதனாலதான் நான் பிரீத்தியை பார்க்கலான்னு வந்தேன். அவன் என்னை விட அதிகமா அவ்வளவு ஸ்மார்ட் எல்லாம் கிடையாது, ஆனா ரொம்ப நல்லவன். இப்போ உன் தம்பி எங்கப்பா இருக்கான்? ஆக்சுவலி உங்க ஸ்ட்ரீட் ரொம்ப சின்னதா இருக்குல்ல, அதான் வண்டியை பார்க் பண்ண போயிருக்கான். இதோ இப்போ வந்துருவான். எங்க அப்பா அம்மா இப்ப இங்கேருந்து கிளம்பட்டோம், ஏன்னா என்னோட என்கேஜ்மெண்ட் வேலை எல்லாம் நிறைய இருக்கு. நான் போய் அவனை கூட்டிட்டு வந்துடுறேன். ஓ சரி சரி. சித்தி ஒரு மார்க்கெட் ஓபன் பண்ணி வச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். பூசணிக்காலனா கத்திரிக்காய் கூடன்னு கேக்குற மாதிரி. நீ என்ன விளையாட்டு பொருளா? சித்தி என்ன நினைச்சிட்டு இருக்கான்னு தெரியல கணக்கு. பிரீத்திமா, சீக்கிரமா போய் டீ கொண்டு வா, இன்னொரு பையன் வந்துருவான். போமா. சிரிச்சு சிரிச்சு வயிறு வலி வந்துச்சுடா. செம காமெடி பீஸ். இதுக்கு முன்னாடி இது மாதிரி நான் சிரிச்சதே இல்ல. இன்னும் சிரிச்சு கூட முடிக்கல, அதுக்குள்ள அவன் கசினை கூட்டிட்டு வரானா. இவனை பார்க்கும்போது கார்ட்டூனுக்கு அப்பா மாதிரி இருக்கான்டா.
காட்டனோட கம்பேர் பண்ணாத கொசு. ஆனா ஒரு விஷயம் உறுதி ஆயிடுச்சுடா, பிரீத்தி உனக்கு தான் கண்டிப்பா. ஏய், ம்மா, ம்மா. ஆமா, அவன் பேர் என்ன சொன்னா? பரத். பரத் எந்த வழியா வர போறானோ அதே வழியில திரும்பி போப் போறான். பரத் அவன் ஒரு ஜோக்கர். ஆ, நான் சொன்னேன்ல, பரத் வந்துட்டான். பரத் உள்ள வா. என்னடா இவன் புயல் மாதிரி வந்து நிக்கிறான்? என்னடா இவ்வளவு ஸ்மார்ட்டா இருக்கான்? நாம நினைச்ச எல்லாமே உல்டா ஆயிடுச்சு. போச்சு, பிளான் எல்லாம் போச்சு. பிரீத்தி எனக்கு கிடைக்க மாட்டா. ஓ மை காட், செம்மையா இருக்கா. பார்க்கிறதுக்கு மிஸ்டர் ஏலியா மாதிரியே இருக்கா. இவனை அப்படியே பார்த்துட்டே இருக்கலாம் போல. கண்ணாடி ஒழுங்கா போடு. எதுக்கு நிக்கிறீங்க? உட்காருங்க வாங்க. ஆ, இல்ல, சரி, சரி. நமக்கு ஒரு வேலை இருக்கு. வா, அங்க வா. ஏய், என்ன ரிஷி, என் கசனுக்கு கை கொடுக்க மாட்டியான்னு? Why not? Hi, Bharat. I am Rishi Raj. ஜிம்க்கு போறீங்களா? சொந்தமா வச்சிருக்கும் போது போய் தானே ஆகணும். ஹாய், மனோராஜ். வணக்கம். ஹலோ. வணக்கங்க யுவராஜ். வணக்கம். சரி வா பரத், நாம அங்க போய் உட்காரலாம். ஓகே, நான் போய் உட்கார்றேன். Yeah, sure. யா. அண்ணா, இவன் எங்க இருந்து வந்தான்? இவன் வந்து சொதப்போன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லடா. நான் போய் பிரீத்தியை கூட்டிட்டு வரேன். போய் கூட்டிட்டு வா. இங்க பாரு அனு, உங்க அப்பா அம்மா மட்டும் உயிரோட இருந்தா பையனை பார்த்ததும் சரின்னு சொல்லிருப்பாங்க. என்ன சொல்ற? செமையா இருக்கான், எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குப்பா. சரி, சீக்கிரம் டீ ஊத்தி எடுத்துட்டு வா, எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. நான் போய் அவங்க கிட்ட பேசிட்டு இருக்கேன், சீக்கிரம் வா. ஆண்டி, ரொம்ப பெரிய கேம் விளையாடுறீங்க. எப்படி துரோகம் பண்ணுவீங்க? ஒருவேளை பிரீத்தி தான் உண்மையான அனுன்னு இவனுக்கு தெரிஞ்சு போச்சா? போட்டோல இருக்கிற மாப்பிள வேற, நேர்ல வந்து பாக்குற மாப்பிள வேற. ம்? அந்த சந்தோஷ் குமார் உங்களுக்கு பிடிக்கலையா? ஏன், இந்த மாப்பிள்ள நல்லா தானே இருக்கா? அவன் நல்லா இருக்கிறது தான் இப்ப பிரச்சனையே. டேய் ரிஷி, இப்ப நீ என்ன பண்ண போற? அட, நீங்க அப்படியே உட்கார்ந்துட்டு இருக்கீங்க, எடுத்து சாப்பிடுங்க, சாப்பிடுங்க. ஐயோ, நீங்க ஏன் நிக்கிறீங்க? உட்காருங்க, வாங்க. இல்லப்பா, நீங்க முதல்ல உட்காருங்க, நான் உட்காருங்க. இவனோட மரியாதையை எல்லாம் இன்னைக்குதான் இவன் காட்டணுமா? நான் என்ன பண்றது? இது வந்துட்டா. வாமா, வா. இங்க பாருப்பா,
இதான் பொண்ணு. இவளை பார்க்க தான் நீ வந்திருக்க. இவ பேரு பிரீத்தி. பிரீத்திமா, எல்லாருக்கும் டீ கொடு. ம்? முதல்ல நான் குடிக்கிறேன். குடிங்க. குடிங்க, எடுத்துக்க. தேங்க்யூ. அவன் எப்படி நடந்துக்கிறான்னு பார்க்காத, என் காதல பாரு. என்ன காதலிக்கிறே இல்லையா? அவன் ஹேண்ட்ஸம் தான், ஆனா அவனை விட நான் தான் ஹேண்ட்ஸம். அம்மா பிரீத்தி, பரத்துக்கு கொடுமா. போ ரிஷி, போய் அங்க சமோசா சாப்பிடு. போ. இந்த சாப்பிடுறதெல்லாம் எப்பவுமே நடக்கிறது தானே. நீ இங்க வாமா, வந்து என் பக்கத்துல உட்காரு. வா வா வா, வந்து உட்கார். வா உட்காருமா. உங்க பொண்ணு ரொம்ப அழகா இருக்கா. உங்க பையனுக்கு என்ன குறைச்சல்? அவரும் நல்லதா இருக்காரு. கல்யாணம் இன்னும் முடிவாகல, இருந்தாலும் சொல்லிடுறேன். இவங்க ஜோடி பொறுத்த ரொம்ப நல்லா இருக்கு. ஏதோ சொல்லுவாங்களே, ஒருத்தருக்காக ஒருத்தர் பிறந்திருக்காங்கன்னு, அதே மாதிரி. ப்ளீஸ் எங்களை மன்னிச்சிருங்க. நாங்கள் சொல்லாமல் உங்கள் வீட்டுக்கு வந்துட்டோம். சந்தோஷ் தான் திடீர்னு எங்களை வர சொன்னான், அதனால தான் வந்துட்டோம். அதனால என்னங்க, அதான் இப்ப ஒருத்தர் அறிமுகமாயிட்டும்ல. பிரீத்திய நீங்க பாத்துட்டீங்க. இந்த பொண்ணு இவளோட தங்கச்சி. வணக்கம்மா. இவங்க பிரீத்தியோட சித்தப்பா சித்தி. வணக்கம். பை த வே, என்னோட பேரு ராஜ். வணக்கங்க. 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 இவதான் என்னோட பெட்டர் ஆஃப். என் பேரு இந்திராங்க. இவர் என்னோட ஹஸ்பண்ட் ராஜ். அவரோட அம்மா என்னோட மாமியார். இவங்க தான். வணக்கம். அதுவும் அங்க நிக்கிறால, அவன் என்னோட பெரிய பையன் ரிஷி. அவன் என்னோட 2வது பையன் மனு. அப்புறம் இவ வந்து ரிஷிய கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணு அனு. வணக்கங்க. என் பேரு யுவராஜ். நானே உங்க பையன் தான், அடாப்டட். அதனால என்ன? ஆனா பொண்ணு அப்பா அம்மா இவங்களோட என் மேல அதிகமா பாசம் வச்சிருக்காங்க, முக்கியமா ரிஷியை விட. அதான் உனக்கு என் மேல ஜெலஸ் இல்லடா. சாரி. பாத்தீங்களா, ஒருத்தர் அறிமுகமாயாச்சு. சரி, அதெல்லாம் இருக்கட்டும். பிரீத்தி, இப்ப என்கிட்ட ஒரு விஷயத்த சொல்லு. உனக்கு என்னெல்லாம் பிடிக்கும்? வெளியே போறது, சாப்பிடுறது, இந்த மாதிரி என்ன பிடிக்கும்? உன்னை பத்தி நாங்களும் தெரிஞ்சுக்கணும்ல. என் பிள்ளைக்கு கார்னா ரொம்ப பிடிக்கும் இல்லையாடா? டேய், பிரீத்தியை என்கிட்ட இருந்து பிரிச்சு கொண்டு போலான்னு பாக்குறியா? இங்க பாருமா, நாங்கெல்லாம் ஒரு சின்ன கிராமத்துல இருந்து தான் வந்திருக்கோம். உங்க மும்பை மாதிரி கிடையாது. சோ உனக்கு பிடிக்குமா பிடிக்காதான்னு தெரியல. பிடிக்காது ஆண்டி, கண்டிப்பா பிடிக்காது. நீங்க என்ன பேசுறீங்க? உங்க ஊர் எங்க இருக்கு? அமெரிக்கா எங்க இருக்கு? அதாவது மும்பை. என்னப்பா சொல்றீங்க? அப்படிலாம் எதுவும் இல்லை. என்னை பொறுத்த வரைக்கும் நான் எந்த வீட்டில் இருக்கணும், அதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்ச இடம். இவ என்னோட தங்கச்சி. நாங்க 2 பேரும் சென்னையில இருந்து வந்திருக்கோம். அட கடவுளே, பேசுற சாக்குல சின்ன வயசுல நடந்ததெல்லாம் வெளில வந்துருச்சுன்னா அப்புறம் எல்லா உண்மையும் தெரிஞ்சு போயிடும். சென்னையில நீங்க எங்கம்மா இருக்கீங்க? அது நாங்க எங்க இருந்து வந்தோமோ அவங்களும் அங்க இருந்ததா. இன்னைக்கு பிரீத்தியோட அம்மா அப்பா உயிரோட இருந்திருந்தா நல்லா இருந்திருக்கும். சரி, இப்ப நீ என்னம்மா பண்ற? உன்னதான் கேக்குற, என்னாச்சுமா? அது வந்து என்னன்னா, பொண்ணுக்கு கல்யாணம் நடக்கிறப்போ கூட அப்பா அம்மா இல்லைன்னா எல்லா பொண்ணுக்கும் கஷ்டமா தான் இருக்கும். அப்பா அம்மா நம்ம கூட இல்லைன்னா கண்டிப்பா எல்லாருக்கும் வேதனையா தான் இருக்கும். சம்பந்தியம்மா, ஒரு நிமிஷம். பிரீத்தி பேசட்டும். பேசுமா. உங்க அப்பாவை பத்தி ஏதாவது சொல்லு.
அப்பா அம்மாவோட விருப்பம் என்னன்னா என்னோட சித்தி சித்தப்பா யாரை மாப்பிள்ளைன்னு காட்டுறாங்களோ அவங்கள நான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைச்சாங்க. எங்களுக்கு பிரீத்தியை பார்த்ததும் ரொம்ப பிடிச்சிருச்சு. ஏன் டென்ஷன் ஆகுற? நான் தான் உன் கூட இருக்கல. ஆஸ் a ஃப்ரெண்டா இந்த பொண்ணு பாக்குறதெல்லாம் சாக்குதான். பட் ஐம் ஷூர் இந்நேரத்துக்கு உனக்கு என் மேல காதல் வந்திருக்கணுமே. கவலைப்படாதீங்க, வீட்ல இருக்கவங்கள உங்களை தான் பாக்குறாங்க. நீ வேணா பாரு, இந்த கல்யாணத்துக்கு அவ ஓகே சொல்லிடுவா. அப்படியா சொல்ற? of course. அண்ணா என்னாச்சு? வா 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 வா. கூடிய சீக்கிரம் கல்யாணம் நடக்க போகுது. கவலைப்படாதீங்க, எல்லாம் நல்லபடியா முடியும். அது கண்டிப்பா. வந்துங்க, இவங்க 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசி என்ன ஏதுன்னு டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டுமே. ஆனா அதெல்லாம் தேவைப்படாது இல்லையா? எங்களுக்கு பையனை பிடிச்சிருச்சு, உங்களுக்கு பொண்ணு பிடிச்சிருச்சு. சரி சம்பந்தியம்மா, அவங்க 2 பேரும் முதல்ல கலந்து பேசிட்டோம். இதுல என்ன இருக்கு? நம்ம மாடர்னா இருக்கோம், இத கூட பண்ணலாம்னா எப்படி? சரி, அப்போ நீங்க 2 பேரும் போய் என்னோட ரூம்ல பேசிட்டு வாங்க. ம்? இங்கதானே? எனக்கு புரியல. அப்ப வெளியில போயிடலாம். இல்ல இல்ல, நான் உங்ககிட்ட பேசணும். நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்டா நீங்க தப்பா நினைச்சுக்க மாட்டீங்களா? அது வந்து, நீங்க யாரையாவது காதலிச்சிருக்கீங்களா? ரிஷி, ஆமா. சின்ன வயசுல அப்பாவும் அம்மாவும் எனக்கு ஒரு பையனை முடிவு பண்ணாங்க. நான் யாரை ரொம்ப விரும்பினேனோ அவன் என்னை விட்டு ரொம்ப தூரம் போயிட்டான். அதுக்கப்புறம் திரும்பி வரவே இல்லை. இப்ப அவன் வேற யாரு கூடவோ, அதாவது வேற ஒருத்தரோட அவனுக்கு கல்யாணம். அப்படின்னா உனக்கு கல்யாணம் முடிவாகி அதுக்கப்புறம் அது நின்னு போச்சா? ஆமா.